Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024 எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் இன்று நாம் நீலகிரி மக்களவை தொகுதியோட கள நிலவரம் குறித்து தான் வந்து பார்க்க போறோம். நீலகிரி மக்களவை தொகுதியில் இதுவரைக்கும் 16 தேர்தல்கள் அப்படின்றது நடந்திருக்கு. அதுல காங்கிரஸ் 7 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 2 முறையும், பாஜக 2 முறையும், தமாக 1 முறையும், சுயேட்சை 1 முறையும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளோட கம்பேர் பண்ணும்போது நீலகிரி தொகுதி ரொம்பவே ஒரு மாறுபட்ட தொகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதுல ஊட்டி, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் மலையிலும், மேட்டுப்பாளையம், அவினாசி, பவானிசாகர் ஆகிய 3 தொகுதிகள் வந்து சமவெளி பகுதிகளிலையும் வருது. அது மட்டுமல்ல, இதுல வந்து மேட்டுப்பாளையம் தொகுதி கோவை மாவட்டத்திலும், ஊட்டி, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகள் நீலகிரி மாவட்டத்திலும், அவினாசி தொகுதி திருப்பூர் மாவட்டத்திலும், பவானிசாகர் தொகுதி ஈரோடு மாவட்டத்திலும் அப்படின்னு மொத்தமாக 4 மாவட்டத்துக்குள்ள இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதுல ஊட்டியில வந்து காங்கிரஸ் கட்சியும், குன்னூரில் திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற 4 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தொகுதிகள் மலை பிரதேசங்களிலும், 3 தொகுதிகள் சமவெளி பகுதிகளிலும் வருது. அது மட்டுமல்ல, 4 மாவட்டங்களிலும் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்து 4 மாவட்டங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கு. அது மட்டுமல்ல, மற்றொரு வித்தியாசமான இல்ல சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற தொகுதிகளோட ஒப்பிடும்போது நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற, பல கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற மக்கள் வாழ்கிற ஒரு தொகுதியா தான் நீலகிரி தொகுதி இருக்கு. அந்த வகையில கன்னடம், மலையாளம், தெலுங்கு, படுகா அப்படின்னு பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் நீலகிரி தொகுதியில வந்து இருக்காங்க. கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ஆராசா அதிமுக சார்பில் போட்டியிட்ட தியாகராஜனை விட 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாரு. இந்த முறையும் திமுக சார்பில் மீண்டும் ஆராசா தான் வந்து மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாள் சபாநாயகரும் அதிமுகவோட மூத்த தலைவர்களில் ஒருவருமான தனபால் அவரோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் இங்க வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. அதே போல பாஜக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தான் இங்க வந்து வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு. அந்த வகையில தமிழ்நாட்டில் கவனிக்கத்தக்க தொகுதிகளில் நீலகிரி தொகுதியும் ஒரு தொகுதியா இருக்கு. தேர்தலுக்கு முன்பாகவே மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கண்டிப்பா இந்த தொகுதியில போட்டியிடுவார், அது போன்ற தகவல்கள் வந்து வந்தன. ஆனா அவர் மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக அறிவிக்கப்பட்டார். அதனால வேட்பாளர்கள் மாறுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்தது. ஆனால் மீண்டும் நம்ம முன்பு எதிர்பார்த்த மாதிரி எல்முருகனே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக ஆராசாவை வெற்றி பெற்றே தீர்வேன் அப்படின்னு எல்முருகன் சவாலும் எடுத்திருக்காரு. இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் பங்கு பெற்ற தேர்தல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆராசா 1996 பெரம்பலூர் தொகுதியில போட்டியிட்டு எம்பியா வெற்றி பெற்றிருக்காரு. அதே நிலையில 1998 மீண்டும் அதே தொகுதியில போட்டிட்டு தோல்வியை தழுவி இருக்காரு. 1999 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியாவும் ஆயிருக்காரு. தொடர்ச்சியாக 2004 தேர்தலையும் ராஜா பெரம்பலூர் தொகுதியில வந்து வெற்றி பெறாரு. அது வரைக்கும் தனி தொகுதியாக இருந்த பெரம்பலூர் தொகுதி 2009 முதல் பொது தொகுதியாக மாற்றப்படுது. அதே நிலையில 2009 வரைக்கும் பொது தொகுதியாக இருந்த நீலகிரி தொகுதி 2009 இருந்து தனி தொகுதியாக மாறுது. 2009 ராஜா நீலகிரியில போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெறாரு. 2014 மீண்டும் போட்டியிட்டு தோல்வியை தழுவுறாரு. தொடர்ச்சியா கடந்த தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றிருக்காரு. ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் 7 நாடாளுமன்ற தேர்தல்கள்ல ஆராஜா போட்டிட்டு 5 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 2024 நடக்க போற இந்த தேர்தல் வந்து ஆராஜாவுக்கு 8வது தேர்தல். அடுத்ததா அதிமுக வேட்பாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு இது வந்து முதல் தேர்தல் தான். அதே நிலையில பாஜக வேட்பாளர் எல்முருகன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, 2011 ராசிபுரம் தொகுதியில எல்முருகன் வந்து போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் அவர் 1700 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. தொடர்ச்சியா 2012 சங்கரன் கோயிலில் நடந்த இடைத்தேர்தலில் வந்து எல்முருகன் வந்து போட்டியிட்டு 1600 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, தாராபுரம் தொகுதியில போட்டியிட்டு 1400 வாக்குகள் வித்தியாசத்துல எல்முருகன் வந்து தோல்வியையும் தழுவுறாரு. தொடர்ச்சியா அவர் வந்து மத்திய இணையமைச்சராகவும் ஆக்கப்பட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வந்து அவர் வந்து போட்டியிடுறாரு. இந்த நிலையில நீலகிரி தொகுதிக்கான கள நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊட்டி, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகள் திமுக காங்கிரஸ்க்கு வந்து நல்ல வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதிகளா இந்த 3 தொகுதிகளும் இருக்கு. அடுத்ததா பவானிசாகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதியா பவானிசாகர் தொகுதி இருக்கு. அவினாசி மற்றும் மேட்டுப்பாளையம் ஒப்பீட்டளவுல திமுக விட அதிமுகவுக்கு அதிகமான வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளாக இருக்கு. அந்த வகையில ஒட்டுமொத்தமா இருக்க 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 4 தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சியினருக்கு இருக்கிற வாக்கு வங்கி அப்படின்றது ஆராசாவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. அது மட்டுமல்ல, ஆராசா தொகுதிக்காக செய்திருக்கிற விஷயங்கள், தொகுதி மக்களோட அவருக்கு இருக்கிற தொடர்புகள் அப்படின்றது ராசாவுக்கு வந்து ஒரு கூடுதல் பலமா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். மேலுள்ள 3
3 தொகுதிகளுக்கு ஊட்டியிலும் கீழுள்ள 3 தொகுதிகளுக்கு மேட்டுப்பாளையம் அப்படின்னு 2 எம்பி அலுவலகங்கள் அப்படிங்கிறது ராசாக இயங்குது. அதுல முழுமையான ஆட்களை போட்டு தேடி வரும் மக்களோட மனுக்களை வாங்குறது உள்ளிட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ராஜா அலுவலகங்களுக்கு வரும்போது நேரடியாக அவரே மக்கள் கிட்ட இருந்து மனுக்களை பெற விஷயங்களும் வந்து நடக்குது. அது மட்டுமல்ல, எப்போதுமே வந்து நேரடியாக அவரை அணுக முடியாவிட்டாலும் கூட அவர் நியமித்திருக்க ஆட்களை தொகுதி மக்கள் அணுக முடியும் அப்படிங்கிற அளவுல தான் தொகுதிக்குள்ள அவருக்கான அந்த பெயர் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த 3 தொகுதிகளில் இருக்கிற தமிழர்களோட வாக்குகள் அப்படிங்கிறதும் கட்சியையும் தாண்டி ராசாவுக்கு வந்து ஒரு பலமா இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2ஆம் கட்ட தலைவர், ஒரு ஆளுமை மிக்க பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறதை தாண்டி தொகுதிக்குள்ள மக்களுக்கு எப்போதும் என்ன உதவி என்ன தேவை என்றாலும் செய்து கொடுக்கக்கூடிய நிலையில அவரோட தரப்பு இருக்கிறது ராஜாவுக்கு ரொம்பவே கூடுதல் பலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, 2019 தேர்தலில் மக்கள் நீதி மையம் இங்க வந்து ஒரு போட்டிட்டு ஒரு 40,000 வாக்குகள் அந்த அளவுக்கான வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருக்காங்க. அந்த வகையில் அதே அளவுக்கான வாக்குகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறதும் திமுக கூட்டணிக்கு வந்து பலமா இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இங்க இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகள் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வகையில கூடலூர், மேட்டுப்பாளையம், அவினாசி, பவானிசாகர் ஆகிய 4 தொகுதிகளில் உள்ள பெரும்பான்மையான அதிமுக ஆதரவு வாக்குகளை நம்பித்தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து களம் காண்டாரு. அதையும் தாண்டி அருந்ததியர் சமூக வாக்குகள் அப்படின்றதையும் குறிவைத்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து களத்தில் நிற்கிறாரு. அதே வேளையில மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் அருந்ததியர் வாக்குகளை குறிவைத்திருப்பதால அதிமுகவுக்கான வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கிற விஷயங்களை தான் தொகுதிக்குள்ள வந்து நம்ம பார்க்க முடியுது. அதிமுக கூட்டணியில இருக்கிற தேமுதிகவுக்கும் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்ற வகையெல்லாம் சொல்ல முடியாத சூழல் தான் இருக்கு. 2016 தேர்தலில் தேமுதிக குன்னூர் தொகுதியில போட்டிட்டு ஒரு 4,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதற்கு முன்பாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2009 இங்க வந்து தேமுதிக சார்பில் போட்டிட்டு 70,000 வரைக்கும் வாக்குகளை பெற்றிருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே வேளையில தற்போது தேமுதிகவுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கி அப்படிங்கிறது இல்ல. அந்த வகையில அதிமுக வேட்பாளரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திமுக வேட்பாளரான ராசாவுக்கு அந்த டஃப் ஃபைட் கொடுக்கும் நிலையில இல்ல அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்கு. அடுத்த பாஜகவுக்கான செல்வாக்கு இந்த தொகுதியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2016 தேர்தலில் இதுக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டிட்டு பாஜக ஒரு 37,000 வாக்குகள் அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வாங்கியிருக்க விஷயங்களை தான் பார்க்கிறோம். கடந்த காலங்களில் குறிப்பா வந்து 98, 99 ஆகிய 2 தேர்தலில் பாஜக வேட்பாளர் வந்து இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 98 அதிமுக கூட்டணி, 99 திமுக கூட்டணி, திமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பல கட்சி கூட்டணியில தான் வெற்றி பெற்றிருக்க விஷயங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அதை தவிர மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வந்து கணிசமாக பாஜகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அப்படிங்கிறது எல்முருகனுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி பாஜக அப்படிங்கிறதையும் தாண்டி எல்முருகன் கடந்த சில ஆண்டுகளாக இந்த தொகுதியை குறிவைத்து மேற்கொண்டிருக்க பணிகள் அப்படின்றது எல்முருகனுக்கு வந்து ரொம்பவே சாதகமா இருக்கிற விஷயங்களை வந்து பார்க்கிறோம். படுகர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், அருந்ததிய மக்கள் அப்படின்னு அவங்களோட வாக்கு வங்கியை குறி வச்சுதான் எல்முருகன் வந்து தீவிரமான தேர்தல் வேலைகள் அப்படின்றத செய்துட்டு இருக்காரு. பாஜக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமமுகவுக்கு இங்க வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். 2019 தேர்தலில் அமமுக சார்பில் இங்க போட்டியிட்ட ராமசாமி கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதே அளவுக்கான வாக்குகள் வராவிட்டாலும் கூட ஒரு கணிசமான வாக்குகள் அமமுகவோட வாக்குகள் பாஜகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல தமாகவுக்கும் இங்க வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம். 2016 தேர்தல் எடுத்துட்டோம்னா கூட மேட்டுப்பாளையம் தொகுதியில தமாக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அந்த வகையில பாஜகவுக்கான வாக்குகள், அமமுக வாக்குகள், தமாக வாக்குகள் அப்படின்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி தான் பாஜக கூட்டணிக்கு இங்க இருக்குது. அந்த வகையில ஒரு 1 லட்சம் அந்த அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது தான் பாஜக கூட்டணி கட்சியினருக்கு இருக்கு. அதையும் தாண்டி எல்முருகன் அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு, தேசிய பட்டியல் ஆணைய துணைத் தலைவராக அவர் அந்த தொகுதியில் செய்திருக்கும் பணிகள், கடந்த 2 ஆண்டுகளாக தொகுதி ஆக்டிவாக அவர் இருப்பது போன்ற விஷயங்களால கூடுதலாக ஒரு 1 முதல் 1.5 லட்சம் வாக்குகள் வரைக்கும் எல்முருகனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு வந்து வருது. அதே நிலையில படுகர்களோட வாக்குகள் தவிர அதிமுகவுக்கு ஆதரவான அந்த அருந்ததியர் வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து எல்முருகன் தொடர்ச்சியா வந்து வேலை செய்துட்டு இருக்கார். அது போன்ற தகவல்களும் வருது. அந்த வகையில அந்த வாக்குகளும் எல்முருகனுக்கு கிடைக்கும் பட்சத்துல அவர் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அது கூட இருக்கு. தற்போது வரைக்கும் கள சூழல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கும் எல்முருகனுக்கும் இடையில அந்த 2ஆம் இடத்துக்கான போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருப்பதாகத்தான் களத்திலிருந்து நமக்கு வந்து தகவல்கள் வருது. அந்த வகையில நீலகிரி மக்களவை தொகுதிக்குள்ள ராசாவுக்கு இருக்கிற செல்வாக்கு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அப்படின்னு ராஜாவோட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே பிரகாசமாக இருப்பதாகத்தான் நமக்கு வந்து களத்திலிருந்து தகவல்கள் வருது. லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கும் மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கும் இடையிலான போட்டி அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்துக்கான போட்டியாக இருப்பதாகத்தான் தற்போது வரைக்கும் கள யதார்த்தமாக இருக்கு. தனி ஒருவனாக ராஜா வந்து அந்த தொகுதியில வந்து வெற்றி பெறுவாரு அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாகவும் இருக்கு. இன்னும் 10 நாட்களுக்கு மேல் பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து பிரச்சாரம், கூட்டங்கள், பட்டுவாடாக்கள் அப்படின்னு கள நிலவரம் அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.